சிபிக்கு எதிரான ஆட்டத்தில் அதிரடியான வெற்றி பெற்று டேபிள் டாப்பராக மாறி இருக்கும் மும்பை இந்தியன்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 3 வின், வெறித்தனமாக வந்து 6 பாயிண்ட்ஸோட இப்போ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டேபிள் டாப்பர்ஸாக மாறி இருக்கிறாங்க. உமன்ஸ் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்சிபியோட சின்னசாமி அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் மேட்ச் விளாண்டாங்க. ஸோ பிளேயிங் லெவனில் எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் ஸோ நாங்கள் வந்து சின்னசாமி கிரவுண்டில் வந்துட்டு மேட்ச் விளாடுறோம், சண்டை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி களமிறங்கி ஸோ டோட்டலாக வந்துட்டு ஆர்சிபியை பொழந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் பண்ணாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துருந்த ஸ்மிருதி மந்தனாவோட விக்கெட் முதல்ல நமக்கு கிடச்சிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாங் அண்ட் சாய்கா இவங்க 2 பேருமே ஏர்லியாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணதுனால ஸோ டோட்டலாக வந்து பவர் பிளேக்குள்ளேயே நம்மளுடைய ஆர்சிபி மொத்தமாக 3 விக்கெட்டை இழந்து வேறு லெவலில் வந்து தடுமாறிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு லூஸ் பால் கூட யாருமே வந்து கொடுக்கல. போட்ட எல்லாருமே எக்கனாமிக்கல் பவுலிங் போட்டு அசத்துனாங்க. ஸோ நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து அந்த இடத்துல எக்கானமி ரேட் அப்படின்னு இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 7.2 தான். ஸோ சத்தியமூர்த்தி கீர்த்தனா வெறும் ஒரு ஓவர் தான் போட்டிருந்தாங்க. மற்றபடி வந்துட்டு 2 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7.2 தான் அந்த இடத்துல வந்துட்டு ஹையஸ்ட் எக்கனாமி ரேட்டாகவே இருந்தது. ஸோ பர்ன்ட் 2 விக்கெட். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா யாங் அண்ட் சாய்கா இவங்க 2 பேர் தலா ஒரு விக்கெட். பூஜா வஸ்ட்ரக்கர் ஃபார்முக்கே வரலன்னு பேசிகிட்டு இருந்தோம், அவங்களும் 2 விக்கெட் எடுத்து நேற்று ஃபார்முக்கு திரும்பிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸோட இந்த ஒரு அதிரடியான பவுலிங்னால ஆர்சிபி உமன்ஸால் ரன்ஸே ஸ்கோர் பண்ண முடியல. வெறும் 131 ரன்ஸ் தான். எலிசாபெரி கொஞ்சம் நின்று ஆடினதுனால 131 ரன்ஸ் அவங்க அடிச்சிருந்தாங்க. 132 ரன்ஸ் அடித்தா வின் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டோட்டலாக மேட்சை மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லணும். யாஸ்திகா பாட்டியாவும் ஹெய்லி மேத்யூஸும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யாஸ்திகா பாட்டியா வந்திருந்து T10 மோடில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. 15 balls 31. வந்த வேலையை டக்குன்னு பார்த்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஹெய்லி மேத்யூஸ் 21 of 26. பேர்ன்ட்டும் அமிலா கீரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பேர்ன்ட் வந்துட்டு ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ் ஆடினாலும் அமிலா கீர் இதெல்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவங்க தனி ஜோனில் போய் 24 பாலுக்கு 40 ரன்னு 7 பவுண்டரி போட்டு பறக்க விட்டு ஸோ டோட்டலாக அந்த மேட்சை வெறும் 15.1 ஓவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் உமன் 3 விக்கெட் மட்டுமே இழந்து 133 ரன்ஸ் அடித்து மாசா வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க எம்ஐ உமன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கவுர் இன்னும் வந்து ரிட்டர்ன் ஆகலை, இன்ஜுரியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வேறு லெவலில் வந்துட்டு நம்மளுடைய பர்ன்ட் கேப்டன்சி எடுத்துக்கிட்டு சூப்பராக வந்து டீமை வந்து வெற்றி பெற வச்சு இப்போ டாப் ஆஃப் த டேபிள், அதாவது வந்து டேபிள் டாப்பராக வந்துட்டு எம்ஐ உமன்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ மும்பை உமன்ஸ் இப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த தடவை ஃபைனல்ஸ் நம்ம ஆளுங்க வேறு லெவலில் பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்த்தாகணும். இது வரைக்கும் உமன்ஸ் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸ் கிட்ட எம்ஐ உமன்ஸ் தோக்கவே கிடையாது. எல்லா மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டை இந்த சீசனும் இந்த ஒரு மேட்ச்சில் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எம்ஐ உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மேட்ச் இருக்குது. அதில் லாஸ்ட் லீக் கேம் அவங்க இதே ஆர்சிபியை தான் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 3 வின் அப்படிங்கிறத அவங்க கேரண்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டாப் ஆஃப் த டேபிளில் குவாலிஃபயர்ஸ் ஆடுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் மேட்சோட வின்னை பற்றி பர்ன் பேசும்போது நாங்கள் எப்போவுமே பிளேயர்ஸை பேக் பண்ணி நேச்சுரல் கேம் ஆட சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி பாட்டியாவும் கீரும் பண்ணாங்க. இதே மாதிரி நாங்கள் பிளேயர்ஸை பேக் பண்ணி எல்லாரோட நேச்சுரல் கேமையும் வெளியே கொண்டு வருவோம். கண்டிப்பாக நாங்கள் சாம்பியனாக தான் போவோம் அப்படின்னு சொல்லி பர்ன் சொன்னதும் வேறு லெவலில் இருந்தது. டேபிள் டாப்பர்ஸாக மாறி இருக்கிற நம்மளுடைய பல்டான் படையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று மேட்ச் வேறு லெவலில் ஃபயராக இருந்துச்சு. ஸோ அந்த மேட்சோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றைய கொஞ்சம் விடைபெறுவது கிரிக்கெட் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.